உள்ளத்துக்கு கொடுக்கிற சாப்பாடு இருக்கு. உடம்புக்கு ஒரு நாள் சாப்பிடலான்னு வைக்கிறேன், ஒரு நாள் சாப்பிடல உடம்பு இவ்வளவு சுடு வாட வீசு. நம்ம ஒரு பாஷையில நாத்தடிக்குது, நாத்தடி. அவரை சிக்னலை கரைச்சு ஊத்தினாலும் நாட்டம் போகுது. அந்த நாட்டம் வாயிலிருந்து வாரதுல கொடத்திலிருந்து வாரது. எவ்வளவு நாடுதல். அப்ப உள்ளத்துக்கு நாம சாப்பாடு கொடுக்காட்டி எவ்வளவு கெட்ட கெட்ட குணங்கள் இருக்கும், எவ்வளவு கெட்ட பார்வைகள் இருக்கும், எவ்வளவு அசிங்கமான பார்வைகள், அசிங்கமான கேள்விகள், அசிங்கமான பேச்சுகள். காரணம் என்ன? உள்ளத்துக்கு சாப்பாடு கொடுத்து பல வருஷம் ரமதான் வந்தா மட்டும்தான் அவருடைய சும்மாவுடைய தனக்கத்தும் பகல் நேரத்துல பார்வை பக்குவமும், அல்லது ஜும்மாவுடைய நாள் வரணும், அது ஜும்மாவுடைய நாள்ல நேரத்தோட மஷனுக்கு போனா சரி. அடிமொழி தெரியாம பயான கேட்பேன், யாரு லேட் ஆகுவாங்க. சகோதரர்கள், இப்படி நாங்க கிழமைக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க உள்ளத்துக்கு ஏதோ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டமா இருக்குது வாழ்றது, பாவம் செய்யாம வாழ கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆசை, எனக்கு ஆசை நான் நல்லவரா வாழணும், என் தனிமை சிறந்த தனிமையா ஆகணும், என் பார்வை பக்குவப்படுத்தப்படணும், என் மனைவிக்கு நான் நம்பிக்கையான கணவனாக, என் குழந்தைகளுக்கு நான் நம்பிக்கையான தகப்பனாக, என் தாய்க்கு நான் உண்மையான பிள்ளையாக இருக்க ஆசை. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல, கஷ்டமா இருக்குது. காரணம் என்ன? உள்ளத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது குறை. ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வாங்க, குதிரையில வாங்க. அவரு வீட்டுக்கு வந்தவர் வீட்டார் என்ன பண்ணாரு, இந்த விருந்தாளியை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு இந்த குதிரைக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சு. குதிரைக்கு தீனி போடுறது, தண்ணி வைக்கிறது, படுக்கிற ஏற்பாடு எல்லாமே குதிரைக்கு நடக்குது. விதவிதமான சாப்பாடு குதிரைக்கு கொட்டு கொடுத்து கொட்டுறாரு. ஒரு நாள் 2 நாள் குதிரை சாப்பிட்டு சும்மா சாட்டமா நிக்குது. இந்த விருந்தாளி ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காம, வயிறெல்லாம் ஒட்டி போய், முகமெல்லாம் வறண்டு போய், வாயெல்லாம் காஞ்சி போய் குதிரைக்கு மேலே ஏறுறாரு. இரவு நேரம் ஆகுது. குதிரை இரவு நேரத்துல ஓடாது, நடக்க தூரத்துல வெளிச்சத்தை பார்க்குது. குதிரை என்ன செய்யும்? வெளிச்சத்தை நோக்கி வேகமா ஓடும். இருட்டுக்கு பயம். இப்ப இந்த குதிரைக்கு மேல இருக்கிற விருந்தாளி பார்க்கிறாரு, இது எங்க இவ்வளவு வேகமா ஓடுது? இந்நாளுக்கு முடிவு, இந்த குதிரை வெளிச்சத்தை நோக்கி ஓடுது. அது வெளிச்சம் அல்ல, அது பிரமாண்டமான நெருப்பு கிடல். கிட்ட போனா 2 பேருமே கருவி செத்து போயிடும். ஆனா இங்க துரதிருஷ்டவசம் என்ன தெரியுமா? இந்த ஆளுக்கு குதிரைய கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு உடம்புல பலம் இல்லை. நிப்பாட்ட பாக்குறாரு, திசை திரும்ப பாக்குறாரா? ஏன்? இவரை விட குதிரை பலமா இருக்கு. கிதாப்ல எழுதுவாங்க, அந்த குதிரை யாரு தெரியுமா? எங்கட உடம்பு நல்லா புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, உடம்புல எல்லா விதமான கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு, எல்லா விதமான விட்டமின் நிறைஞ்சிருக்கிற உடம்புல, கலோரியை கூட்டி வச்சிருக்கிற உடம்புல. ஆனா இந்த கல்வி அந்த விவாதம் இருந்தாங்க.